மகனாகி ஐவரோடு சேர்ந்த 6 பேரா வாழ்ந்தாலும் எனக்கு சாவு உண்டு. துரியோதனிடத்தில் 100 பேரோட இருந்தாலும் எனக்கு சாவு உண்டு. மனிதனா பிறந்தவனுக்கு எங்கிருந்தாலும் சாவு உண்டு. பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு நிச்சயம். அதை போல ஒரு காலமும் உன் மக்களோடு வந்து சேர்வனும் நான் அல்ல. சின்னஞ்சிறு வயதில் இருந்து என்னை வளர்த்திய நன்றி கடன் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேர்ந்தேன் துரியனிடத்தில். எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் துறையின் பக்கம் தான் நான் சாதகமாக போவேன். இந்த யாரையும் பார்த்த மனதிற்கு கிடையாது. தாயே, உங்களுக்கு எது வேண்டுமானாலும் கேளுங்கள். எதை கேட்டாலும் நான் தருவேன். இந்த உயிர் மட்டும் துரியனுக்கு சொந்தம். இந்த உயிரை தவிர நீங்கள் எதை வேணாலும் கேளுங்கள். பெற்ற தாய்க்காக நான் எதையும் தருவேன். இந்த தாய்க்காக 2 வரங்கள் சத்தியத்தை தர முடியுமா? பெற்ற தாய்க்கு 2 சத்தியமா? எத்தனை சத்தியம் கேட்டாலும் நான் தருகிறேன். சத்தியம் தானே வேண்டும். தாயே, பெற்றுக் கொள்ளுங்கள் சத்தியம். சத்தியம் என்று கேட்டீர்கள். என்ன சத்தியம்? அதாவது பாண்டவரோடு குருச்சேத்திர போருக்கு போகக்கூடிய நீ கையிலே எடுத்து செல்வாயே நாகாஸ்திரம். அந்த நாகாஸ்திரத்தை ஒரு கணைக்கு மேல் மறு கணை தொடுக்க கூடாது என்பது முதல் சத்தியம். சரி. இப்பொழுதுதான் எனக்கு ஒவ்வொன்றாக புரிய வருகிறது. 2வது சத்தியம் எப்படி தெரியுமா? தாயே, நீ ஒரு அம்பு எய்தவன் எங்கோ இருக்கிறான். நீ ஒரு அம்பு. சரி, பரவாயில்ல. இன்னொரு சத்தியம் எப்படி தெரியுமா? பாண்டவர்களிலே உனக்கு சரி நிகழ்த்த எதிராளியா? என் நேரிட்ட பகைவன், என் நேரிட்ட எதிராளி உன் மகனாகிய அர்ஜுனனே என்னுடைய எதிராளி. அப்படி என்றால் அந்த பாண்டவர்களிலே அர்ஜுனனை தவிர மற்ற 4 மீது நான் பான பிரயோக நாகாஸ்திரத்தை ஏவ மாட்டேன் என்று சத்தியம். முதல் சத்தியம், உன் மகனாகிய அர்ஜுனனிடத்திலே ஒரு கணைக்கு மேல் மறுகணை தொடுக்க கூடாது. 2வது சத்தியம், அர்ஜுனனை தவிர மீதி 4 வரையும் கொல்ல மாட்டேன் என்று 2வது சத்தியம். 2 சத்தியம். தாயே, உனக்கு இதுதானே வேண்டும். பெற்றுக் கொள்ளுங்கள் சத்தியம். நான் மத்த வேலை முடிந்தது. நான் சென்று வருகிறேன். அம்மா, தாயே, வந்த வேலை முடிந்தது, சென்று வருகிறேன். உன்னை பார்க்க வந்தேன். என்னுடன் வரவில்லை என்று சொல்லிவிட்டாய். அதுதான் வந்த வேலை முடிந்தது என்று சொன்னேன். அம்மா, 2 சத்தியம் கேட்டீர்கள், நான் தந்தேன். அதே போல இந்த மகனுக்கு நீங்க 2 சத்தியம் தரணுமா? தாய்க்காக கொஞ்சம் கூட மனமிரமாங்கள் எனக்காக சத்தியம் செய்தால் உனக்காக என்ன வர வேண்டும் நான் சத்தியம் தருகிறேன். அப்படியா? 2 சத்தியம் கேட்டால் தருவீர்தானே? நிச்சயமாக. அம்மா,
சண்டைக்கு வருபவன் உங்கள் அண்ணனாகி அங்கு தேசாதிபதி கர்ணன் என்று நீ போய் சொல்லக்கூடாது. இது எனக்கு முதல் சத்தியம். ஏன் தெரியுமா? எதிரே வருபவன் நம்முடைய அண்ணனாகிய கர்ணன் என்று தெரிந்தால் அர்ஜுனனாகப்பட்டவன் என்னிடத்தில் சண்டை செய்ய வரமாட்டான். அப்படி சண்டைக்கு அர்ஜுனன் வரவில்லை என்றால் நான் துரியனுக்கு பாதகம் செய்தவனாகி விடுவேன். இது முதல் சத்தியம். நீ கேட்ட பிரகாரம் நீதான் என்று தெரியாமல் நடிக்க நான் பார்க்கிறேன். இரண்டாவது சத்தியம் என்ன தெரியுமா? அம்மா எப்படிப்பா? அம்மா நான் போர்க்காலத்தில் நான் படித்த தாயாரை போர்க்களத்திலே உன் மகனாகி அர்ஜுனன் கையால் நான் மாழ்வேனோ இல்லை என் கையால் உன் மகன் அர்ஜுனன் மாழ்வானோ? ஒரு கால் நான் மாண்டு மடிந்தேனானால் நான் மடிந்து விட்டால் மாரடிச்சு ஓடி வந்து உன் மடி மேல போட்டு மகனே நான் பெற்ற கர்ணா என்று அழுவாயா தாயே? நேரம் வந்து போர்க்களத்திலே அர்ஜுனுக்கு முன்பு நீ வடிந்தா நீதான் மகன் என்று சொல்லி உலகம் அறிய உறுதிய மணிமீர் போட்டு மயிரிழத்த உன் மணிமீர் போட்டு அழுவே. நீ அழுதாயானா அப்பொழுது யாவருக்கும் தெரியும் கர்ணன் இடிகுலத்தான் அல்ல மதிகுலத்தான், குந்திக்கு முந்தி பிறந்தான் என்று இந்த உலகமே அறியும். இது இரண்டாவது வேலை பிடித்ததை நான் வருகிறேன். என் தாயாகப்பட்டவள் வந்து நான் இடிகுலத்தான் அல்ல மதிகுலத்தான் என்று அறிந்து விட்டேன். குந்திக்கும் பகலவனாகிய சூரியனுக்கும் பிறந்தவன் என்று அறிந்து கொண்டேன். கண்ணன் அப்படி என்று அறிந்தாலும் இப்படியே சென்று விட்டால் ஏன்னு சொன்னா திருமணம் செய்த நாள் முதலாக நான் இடிகுலத்தான் என்று முளம் போட்டு பிடித்த முந்தானை அறுத்து இருந்திய மூஞ்சி மேல இருந்து போனா பாத்தியா பொன்னுருகி அவனிடத்துல ஒரு வார்த்தை சொல்லி நான் இடிகுலத்தான் அல்ல மதிகுலத்தான் கண்ணன் என்று புரிய வைக்க வேண்டும். ஆகையினால இப்பொழுது பொன்னுருகி மாளிகைத்தில் போகணும்.